இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்களின் ஓய்வூதிய வயது குறித்து மீள் வாக்கெடுப்புக்கு அழைப்பு. டைட்டானிக் திரைப்பட நடிகைக்கு சுவிட்சர்லாந்தில் விருது. சூரிச்சில் பாரிய போலீஸ் தேடுதல் நடவடிக்கை. சுவிஸ் எல்லைக்கு அருகே ரைன் பகுதியில் சடலம் கண்டெடுப்பு. சுவிட்சர்லாந்தில் குடியேறிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி தொடர்பான விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் வேலாவர்தனின் விஜி பினான்ஸ். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் வேலாவர்தனின் விஜி பினான்ஸ். உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்ட் ரெப்பரத்தூர். புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன. ஸ்மார்ட் ஹேண்ட் ரெப்பரத்தூர் சூரிச். ஜெர்மன் சுவிஸ் எல்லைக்கு அருகில் உள்ள ரைன் நதிக்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. புதன்கிழமை மாலை பாடன் வூர்டன்பர்கின் கோப்பின்கனில் உள்ள போலீசாரின் கூற்றின்படி குறித்த சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போன 15 வயது சிறுமியினுடையதாக இருக்கலாம் என தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை ரைனின் துணை நதியின் கரையில் வால்ஷெட் மாவட்டத்தில் மொத்தம் 6 பேர் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்களில் 4 பேர் குடும்பத்தினரால் மீட்கப்பட்டனர். எனினும் 15 வயதுடைய சிறுமி மற்றும் 29 வயதுடைய பெண் ஒருவருமே காணாமல் போயிருந்தனர். ஜெர்மன் மற்றும் சுவிஸ் அவசர சேவைகள் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சடலம் தற்போது கரை ஒதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவளுடைய அடையாளம் இன்னும் உறுதியாக தீர்மானிக்கப்படவில்லை. வரும் நாட்களில் தேடுதல் பணி தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பிரித்தானிய நடிகையான கேட் வின்ஸ்லெட் புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாலும் டைட்டானிக் எனும் திரைப்படம் உலகின் மூலை முடுக்கெல்லாம் அவரை கொண்டு சேர்த்தது. ஆனால் அவர் டைட்டானிக் திரைப்படத்தில் மாத்திரமல்ல, பீரியட் டிராமாஸ் எனும் பல புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படங்களிலும் நடித்தவராவார். ஒரு அகாடமி விருது, ஒரு கிராமி விருது, 2 பிரைம் டைம் எமி விருதுகள், 5 BAFTA விருதுகள் மற்றும் 5 கோல்டன் குளோப் விருதுகள் பெற்ற கேட் வின்ஸ்லெட் பிரித்தானியாவின் உயரிய விருதான கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பயர் விருதும் பெற்றவராவார். இந்நிலையில் அக்டோபர் மாத 7ஆம் தேதி சூரிச்சில் இடம்பெறவுள்ள சூரிச் திரைப்பட விழாவில் நட்சத்திர விருந்தினராக கேட் வின்ஸ்லெட் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த விழாவில் கேட் வின்ஸ்லெட்டுக்கு அவரது தலை சிறந்த நடிப்பு மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பணிக்கென கோல்டன் ஐக்கன் எனும் விருதும் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஷப்ஹவுஸ் பிளாட்ஸில் நேற்று மாலை ஒரு பாரிய போலீஸ் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் சிறப்பு பிரிவும் அந்த இடத்தில் காணப்பட்டுள்ளது. இதனால் தேடுதல் நடவடிக்கை சிறிது நேரம் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் இந்த நடவடிக்கையை உறுதி செய்த சூரிச் நகர போலீஸ் தற்போது நிலைமை தெளிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். குற்றவியல் தொடர்புடைய எதுவும் இல்லை எனவும் எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்துள்ள சூரிச் போலீஸ் தற்போது நடவடிக்கை முடிவுக்கு வந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. பாசலில் உள்ள SRK இரத்த தான மையம் அவசரமாக குருதிக் கொடை செய்யுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. குருதி கையிருப்பு குறைவாகவே உள்ளதாகவும் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாசல் பிராந்தியத்தில் இரத்த இருப்பு அளவு கவலை அளிக்கும் அளவுக்கு குறைந்துள்ளது. இதனால் ஆரோக்கியமான அனைவரும் இரத்த தானம் செய்ய வேண்டும். 50 கிலோவுக்கும் அதிக எடை கொண்ட 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆரோக்கியமான அனைத்து மக்களும் குருதிக் கொடை வழங்க முடியும் என்றும் SRK இரத்த தான மையம் அறிவித்துள்ளது. லிமாட் திராசவில் கார் மீது டிராம் மோதிய விபத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை லிமாட் பிளாட்ஸின் அருகே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் கார் பலத்த சேதம் அடைந்ததோடு அதில் பயணம் செய்த 2 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து அவர்கள் விசாரிக்கின்றனர். இந்த விபத்து காரணமாக 4, 13 மற்றும் 17 ஆகிய டிராம் பாதைகளில் தற்காலிகமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. எனினும் காலை 9:30 மணி முதல் டிராம்கள் மீண்டும் வழக்கம் போல் இயங்கின. சுவிட்சர்லாந்தில் சுமார் 15% குழந்தைகள் அதிக எடை அல்லது பருமனாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆரோக்கியமற்ற உடல் பருமனுக்கு முக்கிய காரணமாக ஜங்க் ஃபுட் உணவுகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்கின்றன. உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை மருத்துவ விவகாரங்களுக்கான மத்திய அலுவலகம் பல ஆண்டுகளாக இந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குழந்தைகளை இலக்காக கொண்ட விளம்பரங்களை தானாக முன்வந்து கட்டுப்படுத்துமாறு தொழில்துறையினரை கேட்டுக் கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த முயற்சிகள் தோல்வியடைந்ததால் உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை மருத்துவ
விவகாரங்களுக்கான மத்திய அலுவலகம் இப்போது மிகவும் இனிப்பு, அதிக கொழுப்பு அல்லது அதிக உப்பு மற்றும் குழந்தைகளை கவரும் வகையில் தயாரிப்புகளுக்கான விளம்பரத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்ட விதிமுறைகளை உருவாக்கி வருகிறது. அதன் பிரகாரம் 4 முதல் 9 வயதுடைய குழந்தைகள் ஆரோக்கியமற்ற உணவு மற்றும் பானங்களை ஊக்குவிக்கும் விளம்பரங்களுக்கு குறிப்பாக தடை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலாய்ஸ் பகுதியில் உள்ள ஏரியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட பெண் 34 வயதான யுக்ரைன் பெண்ணென அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இன்று வியாழனன்று வலாய்ஸ் கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சியோனில் உள்ள லெஸ் இல்ஸ் பொழுதுபோக்கு பகுதியில் உள்ள 2 ஏரிகளில் ஒன்றிலிருந்து உயிரற்ற பெண்ணை அவசர சேவையினர் மீட்டனர். 3ஆம் தரப்பினர் திங்களன்று தண்ணீரில் கைவிடப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை கண்டுபிடித்ததை அடுத்து காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கண்டோனல் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வலாய்ஸ் மற்றும் ஃப்ரைபூர்க் மாகாண போலீஸ் படைகளை சேர்ந்த சுழியோடிகள் பெண்ணின் உடலை 35 மீட்டர் ஆழத்தில் கண்டெடுத்தனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி 34 வயதான யுக்ரைன் பெண் ஊன்றுகோலை நம்பியிருந்தார் என தெரிய வந்துள்ளது. எனினும் என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்த மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் முதல் குழந்தைகள் காப்பகம் ஆகஸ்ட் 13 அன்று பெர்னில் திறக்கப்பட உள்ளது. இது நாட்டின் சுகாதார அமைப்பில் குறிப்பிடத்தக்க இடைவெளியை நிவர்த்தி செய்கிறது. அலானி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிஸ் பெர்ன் அறக்கட்டளையால் இயக்கப்படும் இந்த வசதி வாழ்வை கட்டுப்படுத்தும் நோய்களை கொண்ட 8 குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் அவர்களது உடன்பிறப்புகளோடு பெற்றோர்களுக்கு இடம் வழங்குகிறது. நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களின் குடும்பங்களுக்கு உளவியல் மற்றும் உடல் ரீதியான நிவாரணம் வழங்குவதுடன் அவர்களுக்கு விரிவான கவனிப்பை வழங்குவதை இந்த நல்வாழ்வு மையம் நோக்கமாக கொண்டுள்ளது. இது கடுமையான மருத்துவமனை பராமரிப்பு மற்றும் வீட்டு அடிப்படையிலான குழந்தைகளுக்கான ஸ்பீடெக்ஸ் சேவைகளுக்கு இடையே முக்கியமான இணைப்பாக செயல்படுகிறது. பெர்னுக்கு அருகில் உள்ள ரீட் பார்க் குக்கிராமத்தில் புதுப்பிக்கப்பட்ட பண்ணை வீட்டில் அமைந்துள்ள இந்த காப்பகமானது முற்றிலும் நன்கொடைகள் மூலம் சாத்தியமானதாக தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் ஜுக்கன்டோன் ஹேகன்டோன் சாமில் பால் கறக்கும் ரோபோக்களில் ஹேக்கர் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதனால் பால் கறக்கும் ரோபோக்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த முக்கியமான தரவுகள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் உள்ளூர் விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சைபர் தாக்குதலானது விவசாயிகளின் மாடுகளையும் விட்டு வைக்கவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பால் கறக்கும் ரோபோக்கள் கம்ப்யூட்டரோடு இணைக்கப்பட்டிருப்பதால் சைபர் கிரைமுக்கு வழிவகுக்கிறது. சுக் விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த தோமஸ் ரிக்கன் பர்ச்சர் இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து சிறந்த பாதுகாப்பு தேவை என்ற அவசியத்தை வலியுறுத்தினார். நவம்பர் 2023 நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது பால் கறக்கும் ரோபோவை ஹேக் செய்தவர்கள் அதில் இருந்த தரவுகளை மீண்டும் தர வேண்டுமாயின் $10,000 கேட்டதாக விவசாயி கூறுகிறார். பால் கறக்கும் ரோபோக்களில் பசுக்களின் கற்பம் தரிக்கும் காலம் முதல் பால் தொடர்பான அனைத்து தகவல்களும் சேமிக்கப்பட்டிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு முதல் அரையாண்டு பகுதியில் குடியேறிகளின் வரிசையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையில் 80,684 வெளிநாட்டவர்கள் சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக குடியேறியுள்ளனர். மத்திய குடியேற்ற செயலகம் இந்த தகவலை வெளியிட்டது. கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் குடியேறியோர் எண்ணிக்கை சுமார் 6% வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை உறுப்பு நாடுகளிலிருந்து சுவிட்சர்லாந்தில் குடியேறியோர் எண்ணிக்கை சுமார் 7.2% வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஓபர்பால்மில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 40 வளர்ப்பு விலங்குகள் உயிரிழந்தன. நேற்று முன்தினம் இரவு 8:20 அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ஒரு பண்ணை வீடும் அருகில் இருந்த தொழுவமும் முற்றிலுமாக இருந்து சாம்பலாகியுள்ளன. உடனடியாக அனுப்பப்பட்ட அவசர சேவைகள் ஒரு பண்ணை வீடு மற்றும் அருகில் உள்ள தொழுவத்தில் முழுமையாக தீப்பற்றியதை கண்டனர். தீயணைப்பு துறையினர் மற்றும் பெர்ன் பாதுகாப்பு மற்றும் மீட்பு தொழில்முறை தீயணைப்பு துறையினர் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது. கட்டடம் முற்றிலும் எரிந்து நாசமானது. தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் தொழுவத்தில் சுமார் 30 காடைகள், 12 கோழிகள் மற்றும் ஒரு மாட்டுக்கன்று ஆகியவை இருந்தன. அவை அனைத்தும் இறந்த நிலையில் மீட்கப்பட்டன. இதையடுத்து அருகில் உள்ள கட்டடத்தில் வசிக்கும் மக்கள் அன்றிரவு வேறு இடங்களில் தங்கினர். இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் கண்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் 24.com அணுகுங்கள். வணக்கம்.